நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ பிறந்த உடனே இவளை பெத்தவ விட்டுட்டு போயிட்டா. நானும் கண்ணாத்தாவும் தான் இவளை எடுத்து வளர்த்தோம். அதான் இப்ப உயிரோட இருக்கா. அதனாலதான் நீங்களும் இவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம்? இப்ப உன்னோட கோவத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லு. நேத்து தான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். உங்க மருமகனும் அந்த மிலிட்டரி சாமியும் ஷாலினிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்களாமே. அதுக்காக மாப்பிளையும் பார்த்துட்டாங்களாம். நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களாமே. இவ்வளவுதானா? கல்யாணத்தை பத்தி பேசணுமே தவிர முடிவு எதுவும் எடுக்கல. ஓ, என்ன கேட்காம முடிவு வேற எடுப்பீங்களா? என் பொண்ணு கல்யாணத்துல என்ன கேட்காம முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தா? இப்பெல்லாம் நான் வந்தா வான்னு ஒரு மரியாதைக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டா என்ன இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே விட மாட்டீங்க போல இருக்கே. இத பாரு மெய்யப்பன், உன்னை ஒதுக்கி வச்சுட்டு ஷாலினி கல்யாணத்தை நடத்தணுங்கிற எண்ணம் இங்க யாருக்கும் கிடையாது. போதுமா? அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்தா அது அப்படியே கைவிடுறதுதான் நல்லது. என்ன ஒதுக்கி வச்சுட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களை விட உங்க அப்பா மிலிட்டரி சாமிக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம வாதம் பண்ணி சத்தம் போட்டு பேசுன மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. என்னை பத்தி தெரியும்ல? உங்களை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன். ஷாலினி கண்ணு, வாமா போலாம். அவளை எங்க கூப்பிடுற? ஓ, இதனடா வம்பா போச்சு. என் பொண்ணு நான் என் வீட்டுக்கு கூப்பிடுறேன். ஏன் கூட்டிட்டு போக கூடாதா? திரும்பி கூட்டிட்டு வந்து விட்டுறேன். ஷாலினி என்னை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். வருவா. நான் இவளை கூப்பிட்டுட்டு தான் போவேன். வந்தா கூட்டிட்டு போ. ஏம்மா, இந்த டாடி கூப்பிட்டா நீ வரமாட்டியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரல. சரணே, அப்போ இதையும் கேட்டுட்டு போ. நீ வரலன்னா அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வந்துருவேன். யார் தெரியுமா? மணிபாரதி. அந்த ஆளு உன்னை தேடி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு. நீ வீட்ல இருந்தா தானே காட்ட முடியும். ஒரு வழியா அந்த ஆளை பேசி அனுப்பி வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நீ என் கூட வரல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஷாலினி, அந்த ஆளு உன்னை பாக்குறதுக்கு நேரா இங்கேயே வந்துருவாரு. சரி, நான் போய் அந்த ஆளை இங்கேயே கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். சரி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். போ 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 போ. போய் அம்மா கிட்ட போய் மணிபாரதிய பார்க்க போறேன்னு சொல்லு. அவங்களுக்கு குளு 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 குளுன்னு இருக்கும்.
என்ன மணி பாரதி திருவாசல் நின்று தேவடு காத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. மெய்யப்பன் ஷாலினியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். மெய்யப்பன் அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சு நம்பி நீ காத்துட்டு இருக்க. உள்ளவா. இல்ல அருணாச்சலம், ஷாலினி விஷயத்துல மெய்யப்பன் என்னை ஏமாத்த மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஷாலினியை கூட்டிட்டு வரும். நான் தான் சொல்றேன்ல, அவன் குடிகாரன், சொன்னதை செய்ய மாட்டான். சாமி சாமி மாரிச்சாமி, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பாத்தியா, உன்னை எதிர்பார்த்து வாசல்லையே நிக்கிறாங்க. இறங்கி வாமா. உள்ளவாமா. இறங்குமா. வாமா. மெய்யப்ப வீடு தேடி வந்து ஷாலினிய பார்க்கணும்னு சொன்னீங்க. உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டேன். உங்களுக்கு சந்தோஷமா? உள்ள வாமா. வா 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 வாமா. வாமா. உள்ள வாமா. என்ன ஒரே டென்ஷன்ல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷாலினி, நீ இன்னைக்கு இங்க வந்ததுனால நான் கண்ணாத்தாவுக்கு லீவு கொடுத்துட்டேன். நீ சமையல் கட்டுக்கு போய் உங்கையால சமைச்சு சாருக்கு சாப்பாடு கொடு. சாப்பிட்ட உடனே நாம கிளம்பிடலாம். சார், ஷாலினி கையால துவையல் அரைச்சு கொடுத்தா போதும். அத நாள் முழுக்க வச்சு நீங்க சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு ஷாலினியோட கை மனத்தை டெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். வாமா, உள்ள போலாம். ஆமாமா, இன்னைக்கு நீ உன் கையாலேயே சமைச்சிரு. இன்னும் ஏன் நிக்கிற? இது உன் வீடு மாதிரி. போய் சமமா சாப்பிட்டு தான் போறோம். ஷாலினி, நீ உள்ளவா. உனக்கு கிச்சன் எங்க இருக்கு, என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நானும் ஹெல்ப் பண்றேன் கூட நின்னு. உள்ள போ. போம்மா. அப்பாவும் அம்மாவும் உயர்ந்த நிலையில இருந்தும் பாவம் இந்த பொண்ணு அனாதையாயிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பாவும் அம்மாவும் உயர்ந்த நிலையில இருந்தும் பாவம் இந்த பொண்ணு அனாதையாயிட்டா. மையப்பா, என்ன சொன்ன? அப்பா அம்மா இருக்காங்களா? யார் அது? நீ அனாதன் தானே சொன்ன? ஐயா, நான் சொன்னது ஷாலினியோட பெத்த அம்மாவை பத்தி இல்ல. பின்ன ஷாலினி வேலை பார்க்குற வீட்டுல அவங்க அவளை பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பொங்க நிலைமையில தானே இருக்காங்க. அதத்தான் சார் நான் சொன்னேன். ஓ, அப்படியா? ஷாலினியை பெத்தவங்க நிச்சயமா மோசமானவங்களா இருக்க முடியாது. அவங்க அப்படி இருந்திருந்தா ஷாலினி இந்த அளவுக்கு கள்ளங்கபடம் இல்லாதவளா இருந்திருக்க முடியாது. தியாக மனசோடி இருந்திருக்க முடியாது. அது பொறப்புல வந்ததில்ல, இந்த மெய்யப்பன் கண்ணாத்தாவோட வளர்ப்புல வந்தது. ஷாலினி குழந்தையா இருந்த போது அவளுக்கு நல்ல பழக்கங்களை தானே நானும் கண்ணாத்தாவும் சொல்லி கொடுத்துருக்கோம். கண்ணாத்தா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே என் பொண்டாட்டியோட கள்ளங்கபடம் இல்லாத மனசு. அவ வளர்த்த பொண்ணு ஷாலினிக்கு அதே குணம் இருக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. பெத்து போட்ட உடனே ஷாலினிய தூக்கி போட்டுட்டு போன அவன் அம்மா கிட்ட ஷாலினி வளர்ந்திருந்தா ஷாலினியும் அவளை பெத்தவன் மாதிரியே கெட்ட வழியில போயிருப்பா. ஊரு முழுக்க
கெட்ட பேரு சம்பாதிச்சிருப்பா. நான் இருக்கிற விஷயத்தை தானே சொன்னேன். ஏன் உங்க முகம் மாறிடுச்சு? உண்மை என்னன்னு தெரியாம யாரையும் குறை சொல்லக்கூடாது மெய்யப்பா. மக்கள் வழி மாறி போறது சூழ்நிலையால தான். அதனால யார் மேலேயும் பழி போடாத, யாரையும் திட்டாத. ஆ, என்னது திட்ட வேணாமா? நான் திட்டுவேன். ஷாலினியை அனாதையாக்கி விட்ட கேடு கட்ட அவ அப்பா, அவனை நான் திட்டுவேன். அவனை மட்டும் இல்ல, ஷாலினிய பெத்து போட்டுட்டு அனாதையாக்கிட்டு போனாலே அந்த பொம்பளை, அவளையும் நான் திட்டுவேன். இது வரைக்கும் யாரும் திட்டாத பாஷையிலெல்லாம் நான் திட்டுவேன். தெருநாய் கூட பெத்து போட்ட குட்டிங்களை வாயில கவ்விக்கிட்டு போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகும். பசிக்கு பால் கொடுக்கும். அதை விட கேவலமான ஜென்மங்க தான் இவங்க 2 பேரும். நான் திட்டுவேன், திட்டிக்கிட்டே இருப்பேன். சாரணி கண்ணு, அப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? யாருது? ஹலோ ஹலோ, நான் தான் மெய்யப்பா, ஜெயந்தி பேசுறேன். எதுக்கு ஃபோன் பண்றீங்க? என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஷாலினியை கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கூப்பிட்டு போனவனுக்கு திரும்ப கூட்டிட்டு வர தெரியும். ஷாலினி இப்ப அவ அப்பா கூட இருக்காமா. என்னது? ஆமா, நான் யாரு? ஷாலினிக்கு அப்பா தானே, அதத்தான் நான் சொன்னேன். என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும். டென்ஷன் ஆகாம போன வைங்க. மெய்யப்பன், யாரு மெய்யப்பன் போன்ல? ஷாலினியோட அம்மா தான். ஷாலினியோட அம்மாவா? ஆமா, ஷாலினியோட அம்மா தான். ஷாலினிக்கு நான் அப்பான்னா ஷாலினிக்கு அம்மா யாரு? என் பொண்டாடி கண்ணாத்தா தானே. கண்ணாத்தா தான் போன் பண்ணலாம். ஆமாமா, எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு போன் பண்ணி ஒரே தொல்லை. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நானே எனக்கு தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி. நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம சந்தோஷமா இருங்க. இன்னும் என்னமா பண்ற? சலாட். ஆ? சலாட். சலாடா? என்ன இது, குழம்பா? ஆஹா ஆஹா,
வாசனை பிரமாதமா இருக்கு. வாவ், சூப்பர் சூப்பர் குழம்புமா, ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் கைப்பக்குவம்னு சொல்றதா? இதை பாரு, நீ இதெல்லாம் வந்து கண்ணாத்தாக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் நம்பவே மாட்டேன். ஆமா, ஒரு சமையல் குரு யாருமா? சாந்தா அம்மா. சாந்தா அம்மா தான் எனக்கு சமையல் கத்து கொடுத்தாங்க. சாந்தா அம்மாவா? அவங்க யாரு? ஆ, ஆ, அவங்கள பத்தி கண்ணாத்தா என்கிட்ட சொல்லியிருக்கா. ஷாலினி, ஆ. நீ முதல் தடவை இங்க வரும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீ கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கணும்னு. என்ன முடிவு பண்ணியிருக்க? என்னம்மா உன் பதிலே காணோம்? அது வந்து சார், நான் பக்கத்துல இல்லைன்னா அம்மா நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. அம்மாவை விட்டுட்டு என்னால வர முடியாது. அவங்க அனுப்பவும் மாட்டாங்க. ஓகே ஓகே, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை விட மணிபாரதிக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அவன் உன் மேல உசிரியா வச்சிருக்காம்மா. உன் வேலையெல்லாம் முடிஞ்சு உனக்கு ஓய்வு கிடைக்கும் போது நீ கொஞ்சம் வந்துட்டு போலாம் இல்லையா? அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆ, சரி, சாப்பாடு சூடா இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டாதான் டேஸ்டியா இருக்கும். வா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம், ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். ஓகே? சரி சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடடடடடடட, நல்ல வாசனை. ஷாலினியோட கை பக்குவம் கண்ணாத்தாவோட ட்ரைனிங் ஆச்சு. வா மணிபாரதி, நான் எல்லாத்தையும் முன்னாலே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். அப்படி போடு. ஷாலினி, நீயும் உட்காருமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இவ இப்படித்தான் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு இவ சாப்பிடவே மாட்டா. அதான் இப்படி மெலிஞ்சு போயிருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் இந்த வயசுக்கு ஏத்த உடம்புதான். சார், இவளுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. வர்ற மாப்பிள்ளைக்கு இவளை பிடிக்க வேண்டாமா? கண்ணாத்தா உடம்புல பாதியாவது இருக்க வேணாமா? இல்ல, எந்த மாப்பிள்ளை வந்தாலும் சரி, ஷாலினி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாலினி அவங்க வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மாவோட செல்லத்துல வளர்ந்த பொண்ணுங்க சமையலற பக்கம் எட்டி பார்க்கறது கூட இல்ல. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்குமே தவிர நிம்மதி கிடைக்காது. இப்ப எனக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காது? பாருமா, முதல்ல இவருக்கு சோறு போடு. முதல்ல சாருக்கு போடு போடு. ஷாலினி, பரிமாறினதெல்லாம் போதும், முதல்ல நீ உட்காரு. நீ உட்காந்தாதான் நான் சாப்பிடுவேன். உட்காரு. இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க. நீ உட்காருன்னு சொல்றேன்ல. போடு போடு போடு. உட்காருமா, உட்காரு. ஷாலினி, நல்லா இருக்குமா? நான் சின்ன வயசுல என் அம்மாவோட சமையலை சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அப்படியே அம்மாவோட கைப்பக்குவம் இருக்கு. என் எழுத்துக்கள் மூலமா வாசகர்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிட்டு இருந்த எனக்குன்னு குடும்பம் குழந்தைங்கன்னு யாருமே கிடையாது. நான் உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சுக்கலாமா?